அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஒளிப்பதிவு, அதுக்கப்புறம் அந்த உரையாடல். அது முருகேஷ் பாபு அவர்கள் ரொம்ப அருமையாக செஞ்சிருந்தார். இந்த உரையாடல் யாருன்னு நான் கேட்டேன்னா, துருத்தல் வெளியில் போய் அப்படி தேவையற்று பேசுகிறாங்க, வம்படியாக பேசுகிறாங்க அப்படின்னு இல்லாமல் கதாபாத்திரங்கள் அதனுடைய இயல்புக்கு அந்த உரையாடலை எழுதியிருந்தார். ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இங்கே ஆகச்சிறந்த மேதை இருக்கார் எங்கள் கலை இயக்குனர் முத்துராஜு, அப்புறம் என்னுடைய தம்பி அவன் கவிஞர், சிறந்த கவிஞன். அவன் எழுதிய பாடல்கள், அதில் அவன் சொன்ன ஒரு ஐயா விஜயகாந்தை பற்றி சொல்லும்போது சரிதான், தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன். அந்த பாட்டு கொஞ்சம் வழியாக தான் இருந்தது. அவருடைய இறுதி ஊர்வலம் போகும்போது அந்த பாட்டை திருப்பி போடும்போது ரொம்ப இதாக இருந்தது. அவ்வளவு சிறந்த ஆற்றலாளர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. என்னுடைய குரு, அவரை பற்றி நான் சொல்லணும். நாங்கள் பசும்பொன் படத்துக்கு நான் கதை வசனம், எனக்கு எங்கள் அப்பாவுக்கு சண்டை வராத நேரங்களே இல்லை. அப்போ பஞ்சாயத்து செய்த பஞ்சாயத்துதார் அவர் தான். என்ன எழுதி கொடுத்தாலும் தாளை தூக்கி தூக்கி கீழே போட்டுருவாங்க. அது படிக்கிறதுலாம் கிடையாது அப்படின்ட்டு. நான் ஒன்றும் இல்லை, பதறதில்லை, எடுத்து பொறிக்க அப்படியே வச்சுருப்பேன், போய் உட்காந்துருவேன். எல்லாரும் பெரிய பெரிய நடிகர்கள், நான் நீண்டு பையன் ஒரு பேடு செட்டு இது பண்ணிட்டு சில பேர் உட்காந்துருப்பேன். திடீர்னு இந்த இடத்துல சித்ரா, இங்கே சிவா ஒரு இது பண்ணணும், ராதிகா இங்கேருந்து வரணும், இங்கே ஒரு இது வேணும், எங்கே இந்த பையன், நான் எங்கேயாவது உட்காந்துருப்பேன். தேடி சிஷியா இங்கே வா, இன்னும் என்ன உங்கள் அப்பா வந்து வசனம் கேட்குறாரு, இங்கே வாங்க, என்னப்பா வேணும், இங்கே 2 பேரும் பேசணும், இந்த இருக்குப்பா. அப்போ அது இதான்ப்பா, நீங்கள் கீழே சத்து முன்னாடி தூக்கி போட்டி இல்லைப்பா, அதான்ப்பா. ஐயோ, ஒரு தடவைலாம் தூக்கி போட்டார். நான் கடைசியாக வெறும் இந்த இதுதான் இருந்தது, அதை தூக்கி கீழே போட்டு நடந்து சென்னைக்கு கிளம்பிட்டேன். பொள்ளாச்சியிலேருந்து நடந்தே போறேன்ட்டு திருப்பி, ஏய் வாட உங்கள் அப்பா பற்றி யாரும் புது சண்டைக்கு இருந்தா என்னடி, வா 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 அப்படி கூட்டி போய் பல தடவை. அதுலேருந்து என்னுடைய குரு, இல்லைன்னா பாதி படத்திலே போயிருப்பேன் ஊருக்கு. அது சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி திரையுலகத்தினுடைய கலை களஞ்சியம்தான். ஐயா நடிகர் திலகம் ஒரு நடிப்புல கலை களஞ்சியம்னா, இந்த ஆண்டு இந்த படம் இப்படி வந்தது, இந்த திரையரங்கில் வெளியிட்டாங்க, இது இத்தனை நாள் ஓடிச்சு, இதனால் இது ஓடிச்சு, இந்த பண்டிகையில் வெளியாச்சு, எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் நினைவுக்குள்ளே இருக்குது. அவ்வளவு இங்கே இருக்கிற மூத்த இதழியலாளர்கள் எங்கள் ஐயா போன்றவர் இருக்காங்க. விழாவின் சிறப்பே நீங்கள் இவ்வளோ நேரம் இருக்கிற என் உறவுகள் எல்லாம் இவ்வளோ நேரம் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அதுவே இந்த விழாவுக்கு பெருமை. இதை காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க இத்தனை ஊடகவியலாளர்களும் 10 மணி ஆகியும் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பெரிய இது எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரம் ஒரு ஊரில் இருக்கணும், ஒரு நேரம் ஒரு ஊரில் இருக்கணும். நேற்று எங்கேயோ இருந்து வந்தோடனே வா படம் பார்க்கன்னு கூப்பிட்டாப்புல, அங்கே போனேன். இன்னைக்கு நீதிமன்றத்தில் நேர் நிற்கணும், நின்றுட்டு 5 மணிக்கு வந்து இறங்கினேன், வா இங்கே பாட்டு வெளியிடணும்னு கூப்பிட்டாப்புல. வேற ஆளாக இருந்தால் போய் வேலை இருக்குன்னு சொல்லலாம், அவர்னா போன்றிருப்பேன். விஜித்துக்காக வர வேண்டியது இருக்குது. இவரெல்லாம் யார் பார்ப்பா, என் தங்கச்சிக்கு என் பிள்ளை விஜித்து அரவிந்துக்காக பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, எங்கள் தங்கர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே வெறுக்கிற இதுகள் இருக்குது, செயல்கள் இருக்குது. ஒன்று ஊழல், லஞ்சம். யாருக்கும் பிடிக்கல, இந்த நாட்டில் யாருக்கும் பிடிக்கல. ஆனா ஒரு கேள்வி எழுது, யாருக்குமே ஊழல் லஞ்சம் பிடிக்கலையே, அப்ப யார் கொடுக்குறா, யார் வாங்குறா? சரி தானே, லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்காங்க, அவங்கதான் நியாயமான தீர்வு சொல்லணும். ஏன்னா இல்ல, ஒரு கேள்வியை நம்ம இப்படி கேட்டு பார்ப்போம், உங்களுக்கு ஊழல் பிடிக்குமா, லஞ்சம் யாருக்காவது பிடிக்குமா? தங்கச்சி உங்களுக்கு பிடிக்க யாருக்கும் பிடிக்காது. அப்போ யார் தாண்டா கொடுக்குறா, எவன் தாண்டா வாங்குறான் தெரியல. எங்க இந்த ஊழல் லஞ்சம் பிறக்குது அப்படின்னா, தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்க கூடாது, எவனுக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைச்சிடணும், இந்த எண்ணத்துலதான் ஊழல் லஞ்சமே பிறகு.
கோயில் கருவறையா முதல்ல கும்பிட்டு போயிடணும். அதுக்கு 1000 ரூபாய் சிறப்பு தரிசனம் கட்டிடு. என்ன லஞ்சம்? பிரசவரையா அங்க போனா மனைவி சேர்த்தனா மருத்துவர்னு கூட சொல்றது இல்லையே, நம்ம தான் டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல காப்பாத்திருங்க. அந்த வார்த்தையே லஞ்சமாயிருது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா? அப்ப காசுக்காரன் போடுறான்னு திட்டிடலாம். கோயில் கருவறையில் இருந்து தாயின் கருவறை வரைக்கும் ஊழல் லஞ்சம் இருக்கு. ஒரு மருத்துவ கல்லூரியில படிக்க போனா 10 இடம் தான் இருக்கு, ஆனா 100 பேர் காத்திருக்கான்னா அவனுக்கு கிடைக்காத இடம் எனக்கு கிடைக்கணும்னா ஒரு இடம் 1 கோடின்னா கட்ட தயாரா இருக்கான். அங்க யாருக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைக்கணுங்கிற அந்த எண்ணத்துல பிறந்துருது இந்த ஊழல் லஞ்சம். அதனால ஒழிக்க முடியல. அதே மாதிரிதான் இந்த சமூகத்தின் மிக கொடிய நோய். இன்னைக்கு நேரத்தில் கதாநாயகி விட பாடினாங்க, நம் பாட்டன் பாரதி பாடினது. பாரதி ஒண்ணு, இந்த சமூக கட்டமைப்பின்படி அவன் தாழ்ந்தவனோ அவன் தாழ்த்தப்பட்டவனோ அப்படி கிடையாது. அவன் உலகத்துல அவனை மாதிரி ஒரு மகன் இந்த மண்ணில் பிறந்திருக்கான்னா நீங்க எவனுமே இருக்க முடியாது. காலம் பல கவிஞர்களை உருவாக்கி இருக்குது. அன்பிற்குரியவர்களே, காலத்தை உருவாக்கிய ஒரு பாவனன் உண்டென்றார் உலகத்திலே நம் பாட்டன் பாரதி தான். நாடு சுதந்திரம் அடையல 1921 செத்து போயிட்டான் பாரதி. 47 விடுதலை அடைகிற. ஆனால் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவன் அடைஞ்சிட்டான் சுதந்திரத்தை. நீ மாநிலம் பிரிப்பாய் நினைச்சானா? மொழி வழியே மாநிலங்கள் பிரிப்பீங்கன்னு நினைச்சானா? அவன் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போங்கிறான். நீ பிரிக்கல, அதை பத்தி அவங்க கவலைப்படல. இதை தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்க, அதுக்கு ஒருத்தர் 76 நாள் பட்டினி கிடந்து சாவான், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆன்றோர்கள் தேசமடி பாப்பான்னு. யாரு? தமிழ்நாடுன்னு ஒரு பேரே வைப்பாங்களானே தெரியாது. கம்பன் பிறந்த தமிழ்நாடு, உயர் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு 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 பாடி தள்ளிட்டான். எப்ப தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்களான்னு தெரியாது. அவ்வளவு பெரிய அறிஞ. அக்ரகாரத்தில் கழுதை வரக்கூடாது, கழுதையை கையில் தூக்கிட்டு நடந்துட்டாப்ல. இந்த பாரதி படத்துல பாத்தீங்கன்னா தெரியுமே. மதம் மாத்துறது நீ பாத்திருக்கா? உலகத்துல சாதி மாத்தின ஒரே மகன் பாரதி தான். கனகலிங்கத்தை கூப்பிட்டு மீதி எடுத்து போட்டு பூணூல போட்டு இன்னையிலிருந்து நீ பறையன் இல்லை ஐயன். யாரா? சுப்பிரமணிய பாரதி பண்ணான்னு சொல்றான். போடா, அப்படி ஒரு ஆளு நம்ம ஆளு. அவன் சொல்றான், அவன் மனசுக்குள்ள எம்புட்டு வழி இருந்தா சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர்கள் மேலோர்தான். அதுக்கு முன்னாடி ஒரு கிளவி வர்ற, அறிவு மூதாட்டி வர்ற. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறை. சாதி இரண்டுன்னா நம்மால் என்ன பண்றான்? ஆண்ஜாதி பொஞ்சாதி. அது இல்ல சாதியே, அது இல்ல. ஆண்பால் பெண்பால், அது பாலியல் வேறுபாடு. அது சாதி இல்ல. ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு கிடையாது, பாலியல் வேற்றுமை. அது அவ சொல்ற சாதி இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோன்ட்டான். கொடுக்கிறவ உயர்ந்த சாதி, தனக்கு என்று பதுக்கி ஒதுக்குற கஞ்ச பிசுனா இருக்கான் அவன் தான் இழி மகன் கீழ் சாதின்ட்டான். எல்லாரும் பாடி போறான். பாரதிக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு தாத்தன் வரான், புரட்சி பாவலன். அவன் இருட்டறையில் உள்ளதடா உலகம்ங்கிறான். இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானேங்கிறான். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடின அவன், தமிழ் என் உயிருக்கு நேர்னு பாடின அவன், தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று பாடல. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. முதல்ல சாதிய ஒழிடாங்கிறான்.
சாதிய ஒளி எல்லாரும் சமநிலை சமூகம் படைக்கதான் போராடுறான். அங்க சித்தரு, புத்தரு, ஞானி, யோகி, மகான் எல்லா காலங்களையும் சாதிக்கு எதிரான குரல், சாதிக்கு எதிரான கருத்து, சாதிக்கு எதிரான கட்டுரை, சாதிக்கு எதிரான பாட்டு, சிந்தனை, போராட்டம். ஆனாலும் இந்த சாதி சாக மாட்டேங்குது. அதே தான் சொன்னான், எல்லாரையும் சாகடிக்கிற சாதிய உனக்கு ஒரு சாவு வராதா? அதானே எல்லாரும் பாடுனான். இந்த தலைமுறையில எங்க விஜித்து, சிவபிரகாச அவன் பங்குக்கு ஒரு நெற்பள்ளி போடுறான் இந்த சாதியை கொளுத்துறது. சாதிங்கிறது ஒரு கொடிய சமூக நோயா இருக்கு, கொரோனாவை விட பெரிய கொடிய நோய். சாதி என்ன செய்யுது? உலகத்திலே புனிதமான ஒன்று இருக்குங்க, அன்பு, அதை கொன்றுதுங்க. உலகத்திலே நீங்க இந்த மானுடன் ஒரு அளப்பெரிய ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க, மனுஷன் அழிச்சு கொள்றது. இந்த எல்லா ஆயுதங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குன்னா அது அன்புக்கு தான். அன்பு என்ன செஞ்சிரும்னு பாருங்க. அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்குள்ள வந்தா கடை வச்சுட்டு வீசா அனுமதி வேணும். இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அமெரிக்கா, ரஷ்யா போனா அவர் கடை வச்சுட்ட காட்டணும், அனுமதி, உள்நுழைவு அனுமதி வேணும், விசா அனுமதி, உள்நுழைவு அனுமதி வேணும். ஆனால் ஒண்ணுமே இல்லைங்க இதுல. ஒருத்தி ஒண்ணுமே இல்லை, அன்னை தெரேசான்னு ஒருத்தி ஒண்ணுமே இல்லை, அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவ எந்த பதவிகள் எல்லாம் ஒண்ணும் இல்லை. பாருங்க, எல்லா நாடுகள்லையும் பணி செஞ்சு வந்து இந்தியாவில் தங்கிட்டான். அவளுடைய சேவை நிறைய தேவை இந்த நாட்டுக்கு இருந்துட்டான். அப்ப உலக நாடுகள் அந்த அன்பு தாயை பார்த்து சொல்லுது, அவளுக்கு கடவு சீட்டு இல்லை, உள்நுழைவு அனுமதி இல்லை, வீசா இல்லை, எந்த நாட்டுக்கு வேணாலும் நீ வா தாயே, உனக்கு எங்க தங்கணும்னு விருப்பமோ அங்க நீ தங்கிக்கலாம், எந்த இடத்துல நீ குடியேற நினைக்கிறியோ அங்க குடியேறிக்கலாம்னு உலகம் இருகரமும் விரித்து அந்த தாயை வரவேற்றதென்றால் உலகத்தை தன் அன்பால் சுருக்கி விட்டார் ஒரு மனுஷி. அந்த அந்த மதம் சாதி எல்லாம் பேசிட்டுக்கிறான். எல்லாவற்றிலும் புனிதம் ஒண்ணு இருக்குது, மனிதம். அந்த மனிதத்தை கொன்றுது. ஆக சிறந்த ஒன்று அன்பு, அதை கொன்றுது இந்த சாதி. சாதி மதம் நீங்க என்ன சாதாரண நினைக்கிறீங்களா? கல்லு, சாராயம், இந்த கஞ்சா, அவினு, கொக்கைன்னு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது போட்டாதான் புதையேறும். சாதி மதம் சொன்னா ஏறிடும்ன்றான். இந்த மார்க்ஸை விடவா ஒரு மேதை இருக்கான் அந்த நாட்டில். 2000 ஆண்டுகள்ல இவனை போல ஒரு சிந்தனையாளர் இன்னும் பிறக்கலன்றா. அவனே சொல்றான் மதம் ஒரு அப்படின்னு சொன்னா ஏறிடுன்றான். மத்த போதையெல்லாம் படுத்து தூங்கினா இறங்கிடும். சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்து பாடையில போனாலும் ஏறாது. ஏன்னா தனி சுடுகாடு அவனுக்கு. செத்தாலும் ஆறுமுக கவுண்டர் சுப்பிரமணிய நாடாருன்னு எழுதி வைப்பானா இல்லையா? கல்லறை இல்ல, செத்தாலும் போகாது. இந்த சாதி ஒரு சமூக நோய். குறிப்பா எங்களுக்கு தமிழ் தேசியர்களுக்கு வந்து பெருநோய். இந்த மண்ணில் பிறந்த ஒரு பெரிய புரட்சியாளன் எங்களுடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் எழுதுற, டேய், சாதி, மதம், சாராயம், இது 3 வந்து தமிழ் தேசிய அரசியலின் மிகப்பெரிய பகைவங்கிறது. மதம், சாதி, போதை இருக்க பெரிய கொடிய நோய்டாங்கிறது. அது என்ன சொல்ல? இப்ப தேர்தலில் நம்ம வேலை செஞ்சு போவேன், எல்லாம் சரின்னு விடும். என்னதானாலும் நம்ம சாதியை விட்டு கொடுக்க முடியாதுலன்றோம். அவனுக்கு மொழி சேர்த்துச்சு கவலைப்பட மாட்டான், அவனுக்கு இனம் செத்துருச்சே கவலைப்பட மாட்டான், ஆறு செத்துருச்சே கவலைப்பட மாட்டான், மலை களவு போகுது கவலைப்பட மாட்டான், வளம் திருடு போகுது கவலைப்பட மாட்டான், உரிமை பறி போகுது கவலைப்பட மாட்டான். எது செத்தாலும் சரி, தன் சாதி செத்துறக்கூடாது. அப்படி நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட 2 காதலர்கள் சிக்கிக்கிட்டா என்ன நிலைமை? அதான் கதை. ஒரு பேரன்பை ஒருத்தன் வைக்கிறான், அந்த பேரன்புக்கு பிரச்சனை. அந்த அன்பை சிதைச்சவனை ஒழிக்கணும்னு நினைக்கிறான், பெருங்கோபம். இதுதான் படம். சரிதானே வை? ஆமான்னு தரல. ஏன்னா நீங்க இத பாருங்க, சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு ஆனால் அம்பேத்கர் சொன்ன இந்த மொழின்னு இருக்கிற அந்த வலி இருக்குல்ல, அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க இந்த நாட்டில் தீண்டாமைங்கிற ஒரு சொல்லே இருக்குது. நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு வழி இருந்தான்னா யாருக்கு அடிமை இல்லை,
எனக்கு யாரும் அடிமை இல்லை. இந்த எண்ண ஓட்டம் தான் இங்க எல்லாருக்கும், இந்த மானுடத்துல எல்லாருக்கும் தேவைப்படுது. இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இப்ப பாருங்க, என்னரும் மக்களே, சிலர் பாருங்க, என்னரும் மக்களே, இந்த பூமியில பிறந்து தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள், கோயிலுக்குள்ள வரக்கூடாது, குளத்துல குளிக்கக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, இப்படி இந்த தீண்டாமை இழிவை சுமந்து நீங்க படுகிற இந்த பாடை பார்க்கும்போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் வழிகிறது. இதற்கு நீங்கள் தாயின் கருவறையிலே கலைந்து போயிருக்க கூடாதா அப்படின்னு ஆவேசமா தன்னுடைய வலியை வெளிப்படுத்துறார் அண்ணல் அம்பேத்கர். அததான் தோணுது. எத்தனை வலி, எவ்வளவு வலியின் மொழி அது. இன்னுமா அந்த கொடுமை, இன்னும் தொடருது. அத பாருங்க, பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற இந்த கொடிய நோயை ஒழிக்காது சமநிலை சமூகம் பிறக்காது. இதற்கு என்னைக்கு சொல்றான் பாருங்க, அந்த இதுல படத்துல கூட வருது பாருங்க, நம்முடைய அது குரல் ஒளியில வருது. நம்ம பாவா செல்லத்துறையர் சொல்றாரு பாருங்க, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் எத்தனை ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடுறாரு. எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடுறாரு. அந்த காலத்திலேயே இந்த ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா மானுடருக்கும்னு சொல்லவே இல்லை நம்ம மூதாதை. எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒக்கும். அதுல பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன். இதுல பாரதி ஏன் ஆகச்சிறந்த மானுடன், ஆகச்சிறந்த மானுடன் பாரதி கிட்ட கேட்கப்படுது, எங்க நோய், நாம பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்தோம், சத்திரியன் தோல்ல இருந்து பிறந்தான், வைசியன் தொடையிலிருந்து பிறந்தான், அந்த சூத்திரன் காலில் இருந்து பிறந்தான், இந்த பஞ்சமன் ஒருத்தருக்கான அவன் எதுல பிறந்தான்னு பாரதி கிட்ட கேட்கப்படுது. பாரதி, அவன் மட்டும்தான்டா அவங்க ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தான். புரியுதா உங்களுக்கு? சமூகத்து மேல இருந்த அவனுக்கு கோபம் இருக்கு பத்தியில, அந்த கோபம் தான் இந்த பெருங்கோபம். அதை நீங்க இது என்ன, அது இழிவை சுமந்து பார்க்கிறவனுக்கு தான் தெரியும். நீங்க இந்த வலி மேல்தட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. இது நாட்டாம பண்ணிட்டு, இது ஒரு போதை, இது ஒரு மன நோய். மனிதனை சக மனிதனை தன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை தாழ்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுவங்காணுகிற ஒரு மனநிலை கொடிய நோய். அது மனநோய். அதான் இங்க இருக்கிறது. ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தால் வைக்கப்படும் வள்ளுவ பெருமகனார். காரணம் என்ன? துணி விழுக்கிற வண்ணான், முடிதிருக்கிற மருத்துவர், அங்க சலவை தொழிலாளி வேணும், அங்க தச்சன் வேணும், அங்க விளைய வைக்க உணவுப் பொருளை விளைய வைக்க அங்க வேளாண் குடிமகன் உழவன் வேணும், அங்க அதை உணவை அதை சமைக்க பாத்திரங்கள் செய்யற குயவர் வேளாளர் குடிகள் வேணும். எல்லோரும் வேண்டும். எல்லாரும் சேர்ந்து இசைந்து வாழ்ந்தால்தான் அது சமூகம். ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படும். மற்றெல்லாம் பிணமிடான்ட்டான். எல்லாரும் தான் சாடி இருக்கான், பாடி இருக்கான், ஆடி இருக்கான், எல்லாம் பண்ணி பார்த்திருக்கான். ஒன்னும் நடக்கலைங்க. இங்க சாதிக்கு ஒரு சாமி, சாதிக்கு ஒரு சமநிலை சமூகம் எங்க இருக்குது? செத்த விட பணத்தை புதைக்கிறதுல இவனுக்கு இந்த சாதிக்கு இது, இந்த சாதிக்கு இது, இந்த சாதிக்கு அது. இதுல எந்த சாதிக்கும் பாகுபாடு இல்லாத ஒரு தேசத்தை படைக்கும் உலக இந்த நிலத்துல முடியல. எங்கள் உயிர் தலைவன் அவன் கனவு கண்ட தேசத்துல, தமிழீழ நாட்டுல நீ எவனாவே இரு, என் கோட்டுக்குள்ள என் நாட்டுக்குள்ள வந்தா நீ தமிழனா இருன்னு ஒரு மக்களை உருவாக்கி இறந்து போன எல்லாரையும் ஒரே இடத்தில் மாவீரர்கள் துயிலும் இல்லம் என்று நீ பெரிய தளபதினாலும் படு, நீ சாதாரண வீரனாலும் படு, நீ எவனாவே இரு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லாது எல்லோரும் ஒரே. இங்க உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியை கூட தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை எடுத்து போக முடியாது. ஆனால் இங்க மகான்கள் தோன்றிருக்காங்க. காந்தி தோன்றிருக்கிறார், அண்ணல் அம்பேத்கர், பெரிய புத்தன் பூலே எல்லாரும் தோன்றிட்டான். எடுபடல, ஒன்னும் சரியில்லை. இன்னொரு தலைமுறை இந்த சாதி மதத்தை காலில் போட்ட செருப்பா போட்டு தேய்ச்சி நடந்தாலே ஒழிய இது சாகாது. இந்த கருமத்தை ஒழிக்காம சமநிலை சமூகம் படைப்பது என்பது சாத்தியமில்லை.
வெற்று வார்த்தை. சாதியை இழிவு தீண்டாமை கொடுமைகளை வைத்துக்கிட்டு சாதியை ஏற்றதார்களை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம் சமூக மேம்பாடு என்று பேசுவது என்பது சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தனம் பந்தலுக்கு சமம், மலை குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாருன்னா காரணம் அவர் அனுபவிச்ச வழி. அவரை போல ஒரு கல்வியாளன் இந்த உலக வரலாற்றில் உண்டா சொல்லுங்க. ஒரு மனிதன் 10,000 புத்தகங்கள் தன் வாழ்நாளில் படிச்சிருக்கணும், அது குறைந்த தகுதி. ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஒரு மகன் உண்டென்றால் அது அண்ணல் அம்பேத்கர் தான். ஆகச்சிறந்த கல்வியாளன். படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும்ட்டு நூலகம் எங்க இருக்கோ அங்கதான் அறை எடுத்து தங்கியிருக்கிறது. அப்பேற்பட்ட அறிஞர் சொல்லித்தான், இந்த சாதிய இழிவை தொட தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒளிவதை மேலானதுறான்ட்டார். அப்ப அது அந்த வலியை இந்த ஒரு 2 மணி நேரமா 2 மணி நேரமா 2 மணி நேரம் அந்த படத்துல எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ, அதாவது அது அதிகப்படியா மிகைப்படுத்தாம இல்ல, ஆங்கிலத்தில் ஓவர் டிராமான்னு சொல்லுவாங்க. இல்லை அது சொல்ல புரியும்படியா சொல்லணும்ல சில இது. அவன் சொல்லிக்கிட்டே தம்பி ஏன்னா வர முறைலாம் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி சொல்ல மாட்டான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது நமக்கு பழகிருச்சு. நம்ம பேரளவில் நம்ம ஒரு மொழியை பேசிட்டு ஏதோ ஒன்று தெரியுறோம், அது இப்படி பழகிருச்சு. அதில் மிக ஆழமான ஒரு பதிவு, அந்த கருத்தை அது ஒரு கவித்துவமாக தாங்கி நிற்குது. ரொம்ப மிகைப்படுத்தாம தன் இயல்பு ஓட்டத்திற்கு இந்த கருத்துக்களை படம் சொல்லுது, வலியுறுத்துது. நல்ல ஒரு பதிவு. இனிவரும் தலைமுறையாவது இந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டு எல்லாவற்றையும் தாண்டி ஒரு புனிதம் இருக்கு, அதான் மனிதம். அதை நோக்கி இந்த மானுடம் பயணிக்கணும். அதுலதான் இந்த உலகம் சரி வரும். இதுதான் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. காக்கை செத்தான, கொக்கு செத்தான, யானை செத்தான, புலி செத்தான, பூனை செத்தானன்னு கவலைப்படாம போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் செத்தா பார்க்க நம்ம இருக்கோம், நம்ம செத்தா எவனும் இருக்க மாட்டான். அதெல்லாம் எந்த உயிர்மை நேயம் கொண்டு வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் சக மனித சாவையே இன்னைக்கு ஏறிட்டு பார்க்கறது இல்லை, போய்கிட்டே இருக்கும். அது பெரிய துயரம் தான். அப்போ இதில் ஒரு சிறந்த படைப்பு. இதில் என்னுடைய தங்கரவர்கள் குறிப்பிட்டது மாதிரி பெரிய எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. நாங்கள் அவருடைய பெரிய அன்பு பிள்ளைகளாக இருந்தும் நான்லாம் முதல் படத்திலேயே அவரோட இணைந்து வேலை செய்யணும்னு நினச்சேன். அந்த வாய்ப்பை பெற முடியல. தங்கர் கூட அலையிலாம் வேலை செஞ்சுட்டார். ஆனால் முதல் படத்திலே தம்பி சிவபிரகாஷுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது பெருசு. எங்கள் அப்பா இளையராஜா அவர்களோட பணியாற்றுறது. ஒரு இசை ஞானி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு. இது ஏன் அவர் இசை ஞானியாக இருக்கணும்? அறிவு என்பது அறிவது, ஞானம் என்பது உணர்வது. இசையை அறிய முடியாது, உணரணும். அதனால அவர் இசை ஞானி என்று கருணாநிதி அவர்கள் வச்சு அழைச்சதுனால அது இசை ஞானின்னு வந்துட்டுது. அதையும் தாண்டி அவரை சொல்லணும்னா அவர் இசை இறைவன், இசை அமைப்பது இசையமைப்பாளர், இசையை அருளுவது. ஒரு இறைவன்கிட்ட போய் என்ன வேணாலும் கேட்பான் பாருங்க. இந்த தேர்வில் நான் வெற்றி பெற்றணும், எனக்கு அதிக மதிப்பெண்களை கொடுத்துரு, எனக்கு கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துரு, எனக்கு நிறைய மூளையை கொடுத்துரு, எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுத்துருன்னு நினைக்கிறான் பாருங்க. அப்படி கொடுக்கும்னு நம்பிக்கை உள்ள ஒன்றுக்கு பேர் இறை வச்சா. நீ என்ன வேணாலும் கேளுங்க தந்துருவாங்க. பாருங்க, கிராமத்தில் இப்படி ஒரு பாட்டு போடுவார். நீங்க வேணா பாருங்க, உலகத்துல இப்படி ஒரு இசை அறிவு கொண்ட, இசை ஆற்றல் கொண்ட ஒரு மேதை, பீத்தவன், பால்மரியட்டு, மோசாட்டு எல்லாம் சொல்லுவாங்க. கொண்டு வந்து எங்க ஊர் படத்துக்கு ஒரு 2 மணி நேரம் பின்னணி இசை வாசின்னு சொல்லுங்க, தெரிஞ்சிடும் யாரும் பெரிய மேதை. என்ன முத்திர போட்டு வாசிக்க சொல்லுங்க. தளபதினு ஒரு படத்தை எடுத்துக்கிறீங்க. ஒரே இசையமைப்பாளர், ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு இசையமைப்பாளர் ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு, இந்த பாடல்களை உருவாக்கியிருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்லுங்க. எடுத்த உடனே ஒரு பாட்டு, சின்ன தாயவள் தந்த அந்த பாட்டு போகும்.
கொஞ்சம் நேரம் அடி ரக்கம்மா கையை தட்டு சாங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும். அதில் வந்து தேவாரத்திலிருந்து ஒரு இதை போடுவார், கும்பிட்டு ஒரு போடுவாங்க, சோபன அறிமுகத்துக்கு ஒரு இதை போடுவார். திருப்பி காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்கன்னு ஒன்று போகும். தென்னு சுந்தரி கண்ணால் ஒன்று போகும். யமுனையாற்றிலே ஈர காற்றிலே குடியா பீத்தவான் வா, மோசாட்டு வா, பால் மறிட்டு வா, போடுற அப்படி 7 பாட்டு போட்டு விடப்பா சேதறிடுவான். யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் பேட. இவர் தான் சங்கு சக்கு சக்கு சக்கு, அதான் அவர் தான் கம்போசர். காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்கு அதான் கம்போசர். திருப்பி ஒருத்தர் சுந்தரி கண்ணாலூர், அதுவும் எல்லாம் ஒரே ஆளுன்னு சொல்லி எவனாவது உலகத்துல நம்பிட்டானா இன்னைக்கு அது எங்கால தான் முடியும். இப்ப டோனி சிறந்த ஆட்டக்காரர் தான், ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும், மற்ற இடத்துல சரியா ஆட மாட்டார். அப்படிலாம் இல்லை, எங்கால எந்த திடல்ல விட்டாலும் அடிப்பார். நீ இது ஹோம் பிச்சும்பா, அது ஹோம் கிரவுண்டுலாம். எங்க அப்பாவுக்கு எல்லா கிரவுண்டும் ஹோம் கிரவுண்டு தான். நீ நகைச்சுவையா படம் எடு, நீ ஏதாவது எடு, எல்லாத்துக்கும் இசை கொடு. இது ஒண்ணு வேணா, நீ என்ன பண்ண நாயகன் படத்தை திருப்பி நான் சொல்றேன், அந்த சீமா சொன்னதுக்காக ஒரு தடவை படம் எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சங்கத்தில் பாரு கொண்டுருவாங்க. இங்கிருந்து கருவிக்குள்ள இருந்து, அதை ஃப்ரம் தி கேமராங்கிறது, இங்கிருந்து ஓடுவான் ஒரு சின்ன பையன். ஓடும்போது தூத்துக்குடியிலேருந்து ஓடும்போது அப்படி தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சார். அந்த பாட்டுக்கு தாளம் இல்லை, வெறும் புல்லாங்குழல். தாரதாரி அப்படியே போய் பொழுது அடைஞ்சிடும். பொழுது விடியும் மும்பையில் படுத்து கிடப்பான். இதெல்லாம் எங்க அப்பாட்ட சொல்ல வச்சுக்க, நீ எதையுமே மறக்க மாட்டேங்கிறாய்டா. இந்தப்பா மறக்கிறதுக்கா பாக்குறது. இது ஒரு இசையே இல்லை. அண்ணன் கமலஹாசன் வந்து இந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்துக்கும் போது அப்படி தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில, அது அண்ணன் குரல்ல வரும். அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டுருப்பாப்ல, நல்ல தாளம், தபேலாலாம் வாச்சு போவாப்ல. இது அப்பப்போ வரும்போதெல்லாம் தபேலா போயிட்டே இருக்கும். கடைசி எங்கள் அண்ணன் செத்துருவாப்புல, சுட்டுருவான். அந்தவன் செத்து இப்படி விழுந்த உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு, அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு. தென்பாண்டி சீமையிலே முரசு அதிருது. உலகத்துல இப்படி ஒரு விஷயம் பாருங்க, உலகத்துல இப்படி ஒரு விஷயம் பாருங்க. அவர் ஒரு திரைக்கதை, இன்னும் ஒரு திரைக்கதை எழுதுறான், வச்சனம் எழுதுறான். அவர் தனியா வந்து ஒன்று எழுதிட்டு இருப்பாப்புல. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு இதை மணிரத்னம் ஐயா வந்து சொல்லி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல தவேலா போடுங்க, இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல்ல போங்க, அங்க வந்து அவர் இருந்து இறந்துட்டார், அவ்வளவுதான், கோட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு. அப்ப முரசு அதிர்தான். தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே, இந்த மாதிரி இங்க போய் பாருங்க. அவர் சொல்றதுக்கு என்ன இருக்கு, எத்தனாயிரம் பாட்டு, ஒவ்வொன்றும் அப்படிதான். இதுதான் எங்க இளையராஜா. அதனாலதான் இசை இறைவன், இசையை அருள்வார். இன்னைக்கெல்லாம் ஒரு என்ன நடக்குது, பாட்டுக்கு மெட்டம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஆங்கிலத்தில் கம்போசிங். 4 மாசம் 3 மாசம் 6 மாசம் அது வந்து வரும்போது வரும். எங்க தங்கருக்கு விஜித்துன்னு பேர் வந்த மாதிரி வரணும், ஒரு மெட்டு வரணும் இல்லையா, அப்படி வரணும். ஆனா எங்கால எப்படி தெரியுங்களா, இங்க இருங்க, காலையில ஒரு பாடல், மாலையில ஒரு பாடல் பதிவு பண்ணி அனுப்பிடுவாங்க. இப்போ சின்ன தம்பி பாடல்லாம் எவ்வளவு புகழ் பெற்ற வெற்றி பாட்டு, எவ்வளவு நேரத்தில் இசையமைச்சு மெட்டம் அமைச்சிருப்பாரு நினைக்கிறேன். 1/2 மணி நேரம் தான், 1/2 மணி நேரம் தான். அடுத்தாலாம் சொல்றதுக்கு இல்லை, நான் தான் இருந்திருக்கேன். நான் எங்க அப்பா மணிவண்ணனுடைய இணை இயக்குனர், அவர்கிட்ட பெட்டி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன் நான். அவர் நின்றுக்கிட்டே இருந்தேன், அவர் கண்டுக்கல. தம்பி அந்த இடத்துல இந்த பாட்டு ஒன்று பாடி கட்டிங்க இல்லைனா அது எப்படி வரும்னு சொல்கிறேன், அது சொல்கிறேன் ஐயாட்டா அப்படின்னு. அது இன்னும் இவனை பாட சொல்கிறாரு, நான் பெட்டியோட நிற்கிறேன், நாங்கள் 2 பேரும் தான் போயிருக்கேன். அவர் சொல்ற என்னது யார், என்னோட அவங்க அப்பா சொல்கிறார் அசோசியேட் டைரக்டர். நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினைச்சேன். அப்படியா, சரி பெட்டியை உட்கார் பாடு கேட்டு. நான் ஒரு பாட்டு பாடுறேன், கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சு, அது எப்படி அந்த இடத்துக்கு சரியாக வரும். நான் ஒன்று போடுறேன், நான் போடுறேன். இந்த பாருங்க, நீங்கள்லாம் நம்புங்க ஏங்க,
என் குலதெய்வ வீரமாகாளி ஆணையா சொல்றேங்க, சத்தியமா இருந்து பாருங்க. இப்படி போடுறாங்க, இப்படி போடுறாங்க, இவ்வளவுதாங்க. இந்த கை இங்க போயிருக்கு, இங்க போயிருக்கு. கை இப்படி அமுக்காது. மயில் இறகால வருடன்னு அப்படி இருக்கும். அப்படி மெதுவாக அப்படி வருடும். அந்த கட்டையை விரலை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வந்துட்டு, சங்கிலிய போட்டு போட்டோம் தங்க கிளிக்கு சங்கிலி தான் போடணுமே. இந்த படத்துல பூராமே அவர் தான் எழுதியிருக்காரு. பாட்டு பூரா எழுதியிருக்க முடியாது, அப்படியே பாடியிருப்பாரு. சரிதாங்க சூப்பரா அப்படியே பாடுவாருங்க. அந்த தன்னதான் இளையராஜா. இப்ப இங்க பாருங்க, மாலை நேர பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோட உக்காந்து நாம் பேச, அது வரைக்கும் நல்ல இடம்தான். அங்க ஒரு ஆமத்து பேசுவாங்க. எப்படி பாருங்க, அவரை ரசிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களா, ஒண்ணு சோறு தண்ணி ஒண்ணும் தான் இருக்குது. எங்களை பெத்த தாய் பாடின தாலாட்டி எவனுக்கு நினைவு இருக்கு இந்த கூட்டத்துல? ஆனா 30-40 வருஷமா ஒரே ஆளோட தாலாட்டி சலிக்கல. இன்னைக்கும் சலிக்கல. இவன் தம்பி இந்த மிஸ்கின் ஒரு படம் எடுத்தான், இது சைக்கோன்னு ஒரு படம். அதுல என்னமோ தம்பி உதயநிதி ஒரு இதை வச்சுக்கிட்டு பாடுறாப்புல. அதுல ஒன்னு நினைச்சு உருகி போனேன் மெழுதா. யாரா இருந்தாலே யாரா விட இன்னைக்கு யாராவலோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ, யாராவலோ தாலாட்டின் தாயின் குரலோ, ஒன்ன நினைச்சு உருகி போனேன் மெழுதா. நெங்க உதச்சு பறந்து. எங்க ஆளு பாருங்க, விஜித்துக்கும் போடுவாரு, விஜித்து பையன் ஏக்கம் வந்தாலும் போடுவார்ல. அது பரம். எப்பவாவது அரிதான அவதாரங்கள். எப்படி இலக்கிய உலகில பாரதி வந்தானோ அது மாதிரி இசை உலகில எங்க அப்பா இளையராஜா. அது ஒரு வரம். அதனால இசை இறைவனின் ஆசி பெற்ற ஒரு படம் இது. அதனால இது ஒரு மாபெரும் வெற்றி அடையணும். நான் உளமாற வாழ்த்த வந்திருக்கேன். நான் இது ஏன்னா எங்க விஜித்தோட படங்கிறதுனால தங்குற படம் எடுத்து கூப்பிட்டா போய வேலை இருக்கு எனக்கு போயிருப்பேன். அது அவருக்கு தெரியும். சிரமம்தான். இப்போ போய் 3 நாள் ஆச்சு இப்படி சுற்றிட்டு திரிஞ்சு, காலையில் இன்னும் ஓடணும். அது ஆனாலும் இந்த விழாவும் இந்த நிகழ்வும் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அது நான் அரவிந்த் தான், எங்க அரவிந்த் அவன் தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பான்னு நினைச்சேன். ஆனால் விஜித் வந்திருக்கேன். எனக்கு நான் இவ்வளவு விஜித்திட்ட எதிர்பார்க்கல. ஒரு முதிர்ந்த நடிகை எங்கள் அண்ணன் சந்திரசேகர் இருக்காங்க. அவங்க அந்த பாலைவனச்சோலையில் நடித்த போது அவ்வளவு இதாக இருக்கும். அந்த உரையாடலை வெளிப்படுத்துகிற ஆற்றல், அந்த இதெல்லாம் உடல் மொழியெல்லாம் ரொம்ப மென்மையாக அதை மாதிரி நடிச்சுக்கான். அது முதல் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு நடிச்சுக்கான் விஜித்து. பாராட்டுகள். அதில் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு. இதில் நீங்கள் விஜித்தை பாராட்டுவது, தங்கரை பாராட்டுவதும் தான், என்னை பாராட்டுவதும் தான், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாராட்டுவதும் தான். இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு தொடக்கம். தேவயானி அவர்கள் சொன்னது போல் உன்னுடைய தனித்திறமையில தான் நீ வெல்லணும். அது முக்கியம். யாருக்குமே அந்த புகழுங்கிறது ஒரு முகவரி அட்டை போல பயன்படும். ஆனால் நீங்கள் செய்கிற வேலையினுடைய ஆற்றலை பொறுத்தா நீங்கள் நிலைத்து இருக்க போறீங்களா இல்லையாங்கிறது நிரூபிக்கப்படுது. அண்ணன் சிவகுமாருடைய பிள்ளைகள் தம்பி சூர்யாவும் கார்த்திக் வந்தாங்கன்னா சிவகுமாரன் மகன்கள்ங்கிறது ஒரு அறிமுகத்துக்கு சரியா இருந்தது. அனித்த தன்னை ஆற்றலால் நிரூபிச்சாங்க. அது மாதிரிதான் எங்க அப்பா என்னதான் எஸ்சி அவர்கள் அவனை அறிமுகப்படுத்தலான்னு தம்பி விஜய் தன்னுடைய தனித்த ஆற்றலால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா உழைப்பு. எப்படி பார்த்தாலும் உடன் பிறந்தார்களே, வெற்றிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, கடுமையான உழைப்பு.
அதை தவிர எல்லா வேதனைக்கும் ஒரே ஒரு மருந்து தான் சாதனை. சாதனையை எப்படி தொட முடியும்? வெற்றியின் மூலமா. வெற்றியை எப்படி அடைய முடியும்? கடுமையான உழைப்பின் மூலமா. அதனால உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதை தவிர ஒன்றும் கிடையாது. இந்த பேரன்பும் பெருங்கோபத்துக்கு உங்க எல்லாருக்கும் எளிய உதாரணம் சேகுவேரா. உங்களுக்கு தெரியும், கியூபா விடுதலை புரட்சியாளர். பசியோடு இருந்தார்கள் மக்கள், உணவளித்தேன், மனிதாபிமானி என்றார்கள். அது அவனுடைய பேரன்பு. ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றேன், என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள். அது மாதிரி அந்த உணவு ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பின கோபம் தான் அது. உணவு அளித்தது பெரும் பேரன்பு, அவர்களுக்கு ஏன் உணவு கிடைக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியது பெருங்கோபம். அதுதான் இந்த சமூகத்தை பார்த்து இந்த படம் பல கேள்விகளை எழுப்புது. எத்தனை காலத்துக்குடா இந்த சாதி சனியனை வச்சு எங்களை சாகடிப்பீங்கன்னு அன்பு கொண்ட நெஞ்சங்கள் கெஞ்சுது. அதான் படம். தயவு செய்து படத்தை பார்த்து ஆதரவு கொடுங்க. ஊடகவியலாளர்கள்லாம், ஐயா ரஜினிகாந்த் படம் வந்தால் எப்படி எழுதுவீங்களோ, தம்பி விஜய் படம் வந்தால் எப்படி எழுதுவீங்களோ, அதுபோல இது புதியவர்களை வரவேற்கணும். அது இல்லைன்னா புதிதான ஒன்று எதுவும் வராது. இப்ப என்னையெல்லாம் தேர்தலில் போட்டியிடுறேன்னு யாரும் சொல்றது இல்லை. கருத்து கணிப்பில் கூட இந்த கட்சின்னு ஒன்று இருக்குது, சீமான்னு ஒருத்தர் இருக்கு, அவனும் போட்டி போட போறான்னே சொல்றது இல்லை. அங்க இருக்குது ஒரு பெரிய தீண்டாமை. அதை ஒழிக்க நான் போராடி இருக்கேன். இது சமூகத்தில் இருக்க தீண்டாமை ஒழிக்க தம்பி எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இவ்வளோ நேரம் இருந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ரொம்ப பெருமை. ஒரு தம்பி கதிரோடைய அப்போ கதிர் நான் ரொம்ப நெருக்கம். என்னுடைய தம்பி அவருடைய தந்தையாருனாங்க. அவரும் நடிச்சுக்காரு. நல்லவர் அல்ல, கெட்டவரை தான் நடிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாகும், சாதி கொஞ்சம் கொஞ்சமாக சாகும். சமூக மாறுதல்கள் வந்து கொண்டிருக்கு. இன்னொரு தலைமுறை மாறி வருது. அந்த மாற்றத்திற்காக நம்ம எல்லோரும் காத்திருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நன்றி. படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்து.